பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. யாத்திரையாகும் 2:10 பின்பகுதி. அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பார்வோனுடைய குமாரத்தி பெயரிட்டாள். செத்து போக வேண்டியவன், தண்ணீரில் அடிச்சுட்டு போகப்பட வேண்டியவன், எபிரேய ஆண் பிள்ளைகளை கொல்வதற்காக இருந்த தண்ணீர், அதிலிருந்து அவனை நான் பத்திரமாக எடுத்தேன். இவன் மீது ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, சாக வேண்டிய இவனை நான் காப்பாற்றியிருக்கிறது என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் என்று சொல்லி மோசே என்று தீர்க்கதரிசியாக அவள் பெயரிட்டாளாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்றைக்கோ நீங்களும் கூட அழிந்து போயிருக்க வேண்டும் அல்லவா? அந்த வியாதி, அந்த விபத்து, அந்த பொல்லாத மனிதர்கள், அந்த மன உளைச்சல்கள் உங்களை என்றைக்கோ அழித்திருக்க வேண்டும் அல்லவா? அழிந்து போக வேண்டிய உங்களை, கல்லறையில் பல வருடங்களாக இருக்க வேண்டிய உங்களை ஆண்டவர் அந்த அழிவிலிருந்து வெளியே பத்திரமாய் கொண்டு வந்தார் அல்லவா? எனவே நிச்சயமாய் உங்களை குறித்து உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. உங்களையும் கூட மோசே என்று ஆண்டவர் அழைக்கின்றார். என் மகனை பெரிய அழிவிலிருந்து உன்னை நான் மீட்டெடுத்தேன். எதற்காக எடுத்தேன்? நீ சும்மா இருப்பதற்காகவா? ஜாலியாக இருப்பதற்காகவா? இல்லவே இல்லை. நீ எனக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அதை இந்த நாளில் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் மூச்சு விடுவதற்கும் மூச்சு எடுப்பதற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஒரு பெரிய திட்டம் உண்டு. அது என்ன திட்டம் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களை மோசே என்று அழைப்பார், தெரியப்படுத்துவார், பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியாக பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகவும் 2வது அதிகாரம் 10வது வசனம். பிள்ளை பெரிதான பொழுது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய்விட்டான். அவளுக்கு அவன் குமாரன் ஆனான்.
அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசையுடைய அக்காவுடைய ஏற்பாடு நிமித்தமாக மோசையை சொந்த தாயை வளர்க்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அரண்மனையிலிருந்து சம்பளமும் சகல கருணைகளும் வருகிறது. இப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளை ஓரளவு பெரியாரான உடனே தாயார் பார்வோனுடைய குமாரத்திட்ட அரண்மனையில் கொண்டு போய் விடுறாங்க. சொந்த தாய் தன் பிள்ளையை வளர்த்தால் அவளுக்கு சம்பளம்லாம் கொடுக்கப்பட்டது, எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே அந்த குழந்தையை அரண்மனைக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. என் மகன் அரண்மனைக்கு போகிறான் என்பது அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் எந்த தாயாலை தன் பிள்ளையை சந்தோஷமாக இப்படியாக இன்னொரு இடத்திற்கு இன்னொருவருக்கு மகனாக அனுப்ப முடியும்? அது ஒரு வேதனையான ஒரு பிரிவாக இருந்திருக்கும். என் மகன் சின்ன பிள்ளையாகவே இருந்துட மாட்டானா அப்படின்னு அந்த தாயார் நினைச்சிருப்பாங்க. ஆனால் காலங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா? எனவே அவனை அங்கே அப்படியே அரண்மனைக்கு அனுப்பிடுறாங்க. மகனை போய் வா என்று சொல்லி அனுப்பிடுறாங்க. எப்படி குட்டி சாமுவேலை தன் பொருத்தனை நிமித்தமாக தாயார் அண்ணாள், நீ ஆலயத்திலேயே போய் இருந்துக்கப்பா, நாங்கள் உனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் ஆசாரியனாகி எளிதாக உனக்கு எல்லாம், ஆண்டவர் தான் உனக்கு எல்லாம், இனி எனக்கு நீ மகன் கிடையாது, இனி ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களோ அதை போலவே மோசையுடைய தாயார், இனி எனக்கு நீ மகன் கிடையாதுப்பா, இனி நீ அரண்மனைக்கு, நீ ராஜாவுக்கு, ராஜாவுடைய குமாரத்திக்கு என்று சொல்லி அந்த பிள்ளையை அனுப்பி விடுவதை பார்க்கிறோம். பிரிவினைகள் கஷ்டமானதாக இருக்கலாம், பிரிவினைகள் வேதனையானதாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரிவினையின் பின்புதான் ஒரு பெரிய சாமுவேல் உருவானார், ஒரு பெரிய மோசே உருவானார். அந்த பிரிவினைகளுக்கு பிறகுதான் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய தலைவர்களாக உருவெடுத்தாங்க. இன்றைக்கு நீங்களும் கூட உங்கள் பிள்ளைகளை பிரிகிற ஒரு சூழ்நிலை வரலாம். அவர்கள் ஒரு இடத்துல படிக்க அனுப்ப வேண்டிய கட்டாயங்கள் வரலாம். அவர்கள் வேலை நிமித்தமாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். இல்லை சில பிள்ளைகள் படிக்கிறதுக்கே வெளிநாட்டுக்கு போகிறாங்க. திருமணத்து நிமித்தமாக நிரந்தரமான ஒரு பிரிவு ஏற்படலாம். அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட அந்த பிரிவினைகள் தான் அவர்களை உருவாக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பிரிவினைகள் அப்போது வேதனை கொடுத்தாலும் பிற்பாடு அது பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. மோசே கண்ணீரோடு போயிருப்பார், தாய் கண்ணீரோடு பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த அரண்மனை மோசையை வரவேற்கிறது. பார்வோனுடைய குமாரத்திக்கு ரொம்ப சந்தோஷம், இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவள் வளர்க்கிறாள். எது எப்படி இருந்தாலும் பார்வோனுடைய குமாரத்தியை பாராட்டித்தான் ஆக வேண்டும். எதிரிகளுடைய குழந்தை, எபிரேய குழந்தை, கொல்லப்பட வேண்டிய குழந்தையாக இருந்தாலும் நேசித்து இது என்னுடைய குமாரன் என்று சொல்லி சந்தோஷமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வதை காண்கிறோம். ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தி அவள் மிகவும் வித்தியாசமானவளாக, அவள் மிகவும் ஒரு வேறு விதமான சிந்தனை உடையவளாக இருந்தாள் என்று நாம் காண்கிறோம். எதிரிகள் மத்தியிலே ஓட்டை இருக்கிறது போல ஆண்டவர் எப்பொழுதுமே எதிரிகள் மத்தியிலும் கூட நமக்கென்று சொல்லி ஆதரவாளர்களை அவர் நியமிக்கின்றவராக, நம்மை நேசிக்கின்றவர்களை எழுப்புகிறவர்களாக, எதிரிகள் மத்தியிலும் நம்மை அறியாதவர்கள் மத்தியிலும் கூட நமக்கு ஒரு பாதையை உண்டாக்கும்படியாக ஆண்டவர் யாரோ ஒருவரை எழுப்புகிறார். அப்படி எழுப்புவதற்கு அவர் வல்லமை உடையவர் என்பதை இந்த இடத்துல நாம் காண்கின்றோம். சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டிருக்காங்க யோசேப்பை. அவரை அடிக்கடின்னு அடிக்க வேண்டிய சிறைச்சாலை தலைவன். அப்பா உன் கூட கடவுள் இருக்கார், நீயே எல்லாத்தையும் பார்த்துக்க, நான் சும்மா பேருக்கு கேப்டனாக இருக்கிறேன், மிச்சப்படி நீ தான் எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும், எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாரு. பார்த்தீங்களா, எங்கே அவர் கடினமாக நடத்தப்படுவார் என்று நம்பி அந்த பானபாத்திரக்காரன் ஜெயிலில் அடைச்சானோ அந்த இடத்துல அவர் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கு வேண்டுமென்றாலும் பாதைகள் திறக்கும், செங்கடலும் 2 பிளந்து வழி திறக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கு சிறைச்சாலையிலே வழி திறக்குன்னா பிறகு என்ன சொல்ல, எதிரிகள் என்று கருதப்படுவர்கள் மத்தியிலும் கூட உங்களுக்கு ரசிகர்கள் தோன்றுவார்கள், உங்கள் நேசிப்பவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள் இருப்பார்கள் என்பதே இந்த நாளிலே நாம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ராஜாவுடைய குமாரனாக, ராஜகுமாரனாக அரண்மனையிலே மோசே வளர ஆரம்பித்தார். அங்கே அடிமைத்தனமாக அவருடைய மக்கள் இருக்காங்க, ஆனால் இவர் ராஜகுமாரனாக வளர்கிறார். ஏராளமான வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அரண்மனை வாழ்க்கை எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும், எவ்வளோ சுகபோகமாக இருந்திருக்கும், எவ்வளோ பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஆசான்கள் வந்திருப்பாங்க, எவ்வளோ வால் சண்டை, குத்துச்சண்டை, குதிரை ஏறுறது எல்லாம் படிச்சிருப்பார். மிக சிறப்பான பயிற்சிகள் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்படியாக அவர் வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஒரு நாளிலே மோசே, நீ என்னுடைய
ஊழியத்தை செய்ய வேண்டும், என் ஜனங்களை நடத்தணும், அதனால் உனக்கு நான் ட்ரைனிங் தரேன்னு சொல்லி சின்ன வயசுலேயே ஆண்டவர் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். யோசேப்பு எல்லாவற்றிலும் பொறுப்பாளராக கண்காணியாக வைத்து பிற்பாடு மொத்த எகிப்தையும் ஆளுவருக்கு யோசேப்பை எப்படி தகுதிப்படுத்தினாரோ அதே மாதிரி இங்கேயும் கூட மோசையும் அவர் தயார்படுத்தினார் என்று காண்கிறோம். இன்றைக்கி எதுக்கு ஆண்டவர் எனக்கு இவ்வளோ ஞானத்தை கொடுத்துருக்காருன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக ஏன் என்ன ஆண்டவர் ஆக்கியிருக்காருன்னு தெரியலையே, ஏன் எல்லா பாடத்துலையும் நான் ஃபஸ்ட் வந்திருக்கேன் எனக்கு தெரியலையே, எனக்கு ஏன் இவ்வளோ அறிவு இருக்குது எனக்கு தெரியலையே நீங்கள் அங்கலாய்க்கலாம். எனக்கு பின்பாக ஒரு திட்டம் உண்டு, உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு. அது இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, பிற்பாடு உங்களுக்கு தெரியும். உங்களை ஏதோ ஒரு காரியத்திற்காக பயிற்சிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இது போன்ற மிகப்பெரிய ஒரு பயிற்சி இந்த நாட்களில் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு உயர்வை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. முதலாவது குளிக்க வர்றது முதல்ல போடப்பட்டது. கடைசியாக நாம் வாசிக்கிறோம், அது பார்வோனுடைய குமாரத்தி, இவனை நான் ஜலத்திலிருந்து எடுத்தேன், இவனுக்கு நான் மோசே என்று பெயரிடுகிறேன் என்று பெயரிட்டார்களாம். ஜலத்திலிருந்து எடுத்தேன், சாக வேண்டிய ஒரு இடம், தண்ணியில் விழுந்தால் பிழைக்கவே முடியாது. ஆனால் நான் அந்த ஜலத்திலிருந்து தான் இவனை எடுத்தேன். எந்த ஜலத்தில் எங்கள் அப்பா ஆண் குழந்தைகள் கொல்லப்படணும்னு சொல்லி சொன்னாரோ அதே ஜலத்தில் நான் இப்படியாக எடுத்தேன் என்று சொல்லி, எனக்கு பிரியமான குழந்தை எடுத்தேன் என்று சொல்லி அங்கே அவள் மோசே என்று பெயரிட்டார் என்று நான் வாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு பேர் உடனே அவங்க நினைக்கல. நம்ம ஊரில் பேர் உடனே அம்மா பேரை சேர்த்துக்க, அப்பா பேரை சேர்த்துக்க, தாத்தா பேரை சேர்த்துக்க, பாட்டி பேரை சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் விடுவாங்க. சைனாவில் எப்படி பேர் விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லோரும் கிச்சனுக்கு போவாங்க, அங்கே இருக்கிற பாத்திரங்களை தள்ளி விட்டுருவாங்க. பாத்திரங்கள்லாம் டபடான்னு விழுந்து கிடச்சி கிளங் கிளங் அப்படின்னு சொல்லி முடியும். இந்த பிள்ளை பேர் கிளங் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. இதுதான் சைனாவில் பேர் விடுறது வழக்கம். கடைசியாக கிளாங்னு அந்த பாத்திரம் விழுந்துச்சு, அதனால் இது பேர் கிளங் அப்படின்னு சொல்லி பேர் விட்டுறாங்க. ஸ்வங்னு பேர் விடு. இது அந்த நாட்டு வழக்கம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழக்கமாக ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ பேர் விட்டுருப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பா அவருடைய ஃப்ரெண்டு கோட்டை ராஜா, சண்முக சுந்தர் ராஜா, திருவைகுண்டம் கோட்டையில் அப்பாவுடைய ஃப்ரெண்டு அவரை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு கிறிஸ்டோபர் ராஜான்னு பேர் விட்டாங்க. சண்முக சுந்தர் ராஜா நியமனமாக கிறிஸ்டோபர் ராஜான்னு அப்பா பேர் விட்டாங்க. ஜெபத்தினால் நான் பிறந்தேன்னு சொல்லி அம்மா கிறிஸ்டோபர்னு விட அப்பா ராஜான்னு விட்டாங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேரை ஒவ்வொரு காரணத்தால் விடுறாங்க. ஆனால் இந்த பார்வோனுடைய குமாரத்தி, நான் இவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அங்கே பேரிடுவதை காண்கிறேன். நான் ஜலத்திலிருந்து எடுத்தேன். எவ்வளோ அருமையான ஒரு சிந்தனை பார்த்தீர்களா, முற்போக்கு சிந்தனை பார்த்தீர்களா. பாத்திரத்தை தள்ளி விட்டு பேர் விடுறவங்க மத்தியில் நான் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி பேர் விடுறேன். ஆண்டவர் நம்மையும் கூட ஜலத்திலிருந்து எடுத்தார். தாயின் கருவிலே தண்ணீர் குடத்திலிருந்து நம்மை வெளியே எடுத்தார். ஆண்டவர் நம்மையும் கூட அழிய வேண்டிய நம்மை பல வியாதிகளில், பல பிரச்சனைகளில், பல சிக்கல்களில், பல நெருக்கடிகளில் அழிஞ்சு போயிருக்கணும். நம்ம அதிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே எடுத்தார். வேண்டாம், என் மகன் இருக்கட்டும், இந்த மரம் இருக்கட்டும், வெட்டி போட்டுறாதீங்க, என் மகன் அழிஞ்சு போயிடக்கூடாது, இந்த விபத்தில் அவன் இல்லாமல் போயிடக்கூடாது என்று ஆண்டவர் நம்மை தம் கரம் பற்றி அவர் நடத்துகிறார். நம்மை அவர் அழிவிலிருந்து வெளியே காப்பாற்றி தூக்கி எடுக்கிறார். எப்படி அழிய வேண்டிய மோசையை ஜலத்திலிருந்து அந்த பார்வோனுடைய குமாரத்தி தப்புவித்தார்கள், நம்மையும் ஆண்டவர் தப்புவித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்புகிறோம்னா அவர் நம்மை தப்புவிக்கின்றபடினால்தான், அழிவிலிருந்து வெளியே எடுக்கிறபடினால்தான் நம்ம திரும்பி வரோம். எத்தனை பஸ்ஸு, எத்தனை காரு, எத்தனை லாரி, அதுவும் இந்த லாரி, அந்த ஆட்டோ ஓட்டுறவங்கலாம், ஷேர் ஆட்டோ ஓட்டுறவங்க, லோட் ஆட்டோ ஓட்டுறவங்களாம் பயங்கரமாக கண்ணை மூடிட்டு ஓட்டுறாங்க. அவர்கள் மத்தியில் நம்ம போயிட்டு பத்திரம் வாரோம்னா ஆண்டவர் நம்மை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்கிறார். என் மகனுக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது, என் பிள்ளைக்கு அழிவு வந்துவிடக்கூடாது, அவன் இந்த பூமியில் இருக்கட்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை வெளியே தூக்கி எடுக்கிறார். நம்மை வியாதி எத்தனையோ முறை அழித்திருக்க வேண்டும், கொன்றிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நம்மை முடக்கி போட்டிருக்க வேண்டும், கட்டிலேயே நம்முடைய வாழ்க்கையை முடிந்திருக்கணும், என்றைக்கும் நம்ம அடக்கம் பண்ணியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். நம்ப முடியாத சுகங்களை கொடுக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை வியாதிகள் வந்தன, ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்னை அதிசயமாக, அற்புதமாக தப்புவித்து அவர் வெளியே கொண்டு வந்தார். உங்களையும் கூட ஆண்டவர் இப்படியாக அழிவிலிருந்து ஒவ்வொரு முறையும் வெளியே கொண்டு வருகிறார். நீங்களும் ஒரு மோசஸ் என்பதை மறந்து விடாதீர்கள். யூ ஆர் ஆல்சோ ஒன் மோசஸ்.
கடவுள் உங்களை தப்பு வைத்திருக்கிறார், வெளியே கொண்டு வந்திருக்கிறார், உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஒரு பெரிய நோக்கம் உண்டு, ஒரு பெரிய திட்டம் உண்டு. ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறபடினால்தான் தான் நான் இவனை ஜலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன், ஜலத்திலிருந்து இவனை எடுத்து. அவள் அதை முன்கூட்டியே உணர்கிறாள். தீர்க்கதரிசனியாக பார்வோனுடைய குமாரத்தை இருக்கின்றார்கள். அதனாலதான் தண்ணீரிலிருந்து அவள் எடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு திட்டம் இவன் மீது இருக்கிறது என்பதை அப்பொழுதே அவர்கள் கண்டுபிடித்தார். அதன்படியே மோசே பிற்பாடு லட்சம் லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து ஓங்கிய பயத்தோடு ஆண்டவருடைய துணையோடு மீட்டெடுத்து அவர் இன்ப கானானுக்குள்ளே நடத்தியவர் என்பதை மறக்கக்கூடாது. அந்த உணர்வு நமக்கு வேணும். நம்மளை எதுக்கு ஆண்டவர் காப்பாற்றியிருக்கார்? ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, என் மீது ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது. உங்களை ஏன் காப்பாற்றி இருக்கிறார்? உங்களை குறித்து ஆண்டவருக்கு ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. அது இப்பொழுது தெரியாவிட்டால், இப்பொழுது நீங்கள் உலகத்தின் பார்வையிலே, நண்பர்களின் பார்வையிலே, குடும்பத்தார்களின் பார்வையிலே நீங்கள் ஒரு அற்பமான மனிதனாக எண்ணப்பட்டால் உங்கள் மீது ஒரு பெரிய திட்டம் உண்டு. நீங்கள் ஒரு மோசே என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவரே, என்னை குறித்து என்னப்பா திட்டம் வச்சிருக்கீங்க? ஆண்டவரே, நீ யார்? பவுல் அப்போஸ்தலன் கேட்கிறார். ஏன்னா அது வரைக்கும் அவர் இயேசு கிறிஸ்துக்கு எதிரானவராக இருந்தார். இயேசு கிறிஸ்துவ யார் கும்பிட்றாங்களோ அடித்து தரதரன்னு இழுத்துட்டு போகிறவராக இருந்தார், தீவிரவாதியாக இருந்தார். இப்போ இயேசு தான் பேசுகிறாருன்னா இப்போ இயேசு ஆண்டவர் நீ யார் தெளிவாக கேட்குறார். அப்புறம் நான் என்ன செய்யணும் சித்தமாக இருக்கிறீங்க அதையும் தெளிவாக கேட்குறார். ஆண்டவரே, என்னை ஏன் தெரிந்து கொண்டீர்? நான் அன்னைக்கு வியாதியில் செத்து போயிருக்க வேண்டியவன் இல்லையா? விபத்தில் அடைஞ்சு போயிருக்க வேண்டியவன் இல்லையா? பொல்லாத மனுஷில் அன்னைக்கு என்னை விழுங்கியிருப்பாங்க இல்லையா? என்னை காப்பாற்றி இந்த பூமியில் வச்சுருக்கீங்களே, என்னை குறித்து என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவார், நிச்சயமாக அவருடைய திட்டங்களை காண்பிப்பார். பாருங்கள், மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகி எபிரேயரில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு, மோசே சின்ன பிள்ளையாக இருந்த காலத்தில் கொஞ்சம் வந்து வாலிபன் ஆகிறார். இப்போ நல்லா படித்து குதிரை ஏறி மிகப்பெரிய தலைவனாக பேச்சாற்றல் உடையவனாக அவர் வந்துடுறார். அவர் வளர்ந்த உடனே செஞ்ச முதல் காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். நேரடியாக தன்னுடைய எபிரேய சகோதரர்கள் எவ்வளோ பாடுபடுறாங்க, அவங்கள எவ்வளோ அடிக்கிறாங்க, எவ்வளோ மிதிக்கிறாங்க, அங்கே அந்த துயரத்தை போய் நான் கண்ணால் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவர் போகிறார். வேறு யாராவது மோசையோட இடத்துல இருந்திருப்பாங்கன்னா முதல் காரியமாக மதுபான கடைக்கு போயிருப்பாங்க, மதுபான பிரியரம்மா இருப்பாங்க, ஆடல் பாடல் கொண்டாட்டம் நடக்குது, சத்தம் கேட்குது, வாடா போ, முதல்ல அங்கே போயிருப்பாங்க. மோசே அப்படிப்பட்டவர் அல்ல. என் ஜனங்கள் பாட நம்பிக்கிறார்களே. அவர் அரண்மனையிலே வளர்ந்தால், ராஜா அத்தியுடைய குமாரனாக வளர்ந்தால், சகல சுகபோகங்கள் இருந்தால் அவர் அதை வெறுத்து என் ஜனம் பாட அனுபவிக்கிறதே, என் ஜனம் கஷ்டப்படுகிறதே, நான் அரண்மனையிலே சுகமாய் வாழ்ந்தால் என்ன வாழாவிட்டால் என்ன, என் மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி அதை கண்ணால் போய் பார்ப்பேன் என்று பார்க்க போனாரா? மோசையை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அது அரண்மனை வாழ்க்கை, ராஜாத்தியுடைய அரவணைப்பு, ராஜாவுடைய பிள்ளை என்கிற அந்த பெரிய ஒரு பட்டம் எதுவும் அவருக்கு பெரிதாக தெரியவே இல்லை. அவைகள் அவரை மயக்கவே இல்லை. அவர் அதுக்கு அடிமைப்படவே இல்லை. அவருக்கு தன் மக்கள் கடினப்படுறாங்களே, கஷ்டப்படுறாங்க, அதுதான் பெருசாக தெரியுது. இன்னைக்கு இந்த மோசையுடைய ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு லட்சக்கணக்கில் ஆண்டு சம்பளத்தை கொடுக்காரு, வருமானத்தை கொடுக்காரு. சம்பளம் வந்த உடனே நம்ம எங்கே போகிறோம்? வாழ்க்கையை அனுபவிக்க போகிறோமா? நம்முடைய பணத்தை எதற்காக செலவழிக்கிறோம்? மாதம் சம்பளம் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுகிறோம்? மோசே வளர்ந்த உடனே முதல் காரியமாக என்ன செய்தார்? தன் ஜனம் பாட அனுபவிக்கிறதை கண்டார். அதை பார்க்க போனார். அவருடைய பாரம் அப்படியா இருந்தது. ஏசுரா, நெகேமியா, தானியேல், அவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் சூசான் அரண்மனையிலையும் பாபிலோன் நாட்டிலையும் மிகப்பெரிய அரண்மனை பொறுப்புகளில் ராஜாக்கு அடுத்தபடியாக இருந்தால் கூட எருசலேம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதே, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்குது. அதுதான் அவங்களுக்கு பாரமாக இருந்துச்சு. அப்படித்தானே நமக்கு எது மேல் நம்முடைய இதயம் இருக்குது? எங்கே உங்கள் பொக்கிஷம் அங்கே உங்கள் இருதயம். வேர் இஸ் யுவர் ட்ரெஷர் தெர் இஸ் யுவர் ஹார்ட். இதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆலயத்தை நோக்கி பார்க்க வேண்டும், ஊழியத்தை நோக்கி பார்க்க வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். முதல் காரியமாக மோசே தன் ஜனங்கள் பாட அனுபவிக்கிறது பார்க்க போனது மாதிரி
நாமும் பார்க்க போவோம் என்றால் அது நலமானதாக இருக்கும், சிறப்பானதாக இருக்கும். மே மாதம் வந்தாச்சு, அங்கே கல்யாணம் இங்கே கல்யாணம், கண்டிப்பாக போகணும். இல்லைன்னா அவங்க முகத்தில் முழிக்க முடியாது. நம்ம வருவோன்னு அவங்க எவ்வளோ எதிர்பார்த்து அவங்க இது செய்கிறாங்க. குண்டல் சந்திராமா காசியுடைய மகன் திருவள செல்வன், ஹெரால்டுடைய கல்யாணம் முடிஞ்சு திருவண்ணாமலையில் முடிஞ்சுது. ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கிறவங்களுக்கு, முதியோர் இல்லத்தில் இருக்கிறவங்க நல்ல சிறப்பான சாப்பாடை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு. அவங்க திருமணம் ஆனோடனே ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிற அந்த முதல் நினைவு அவங்களுக்கு இருக்குது. பிறந்த நாளாக சாப்பாடு போடுங்க, முதியோர் இல்லத்தில் சாப்பாடு போடுங்க. கஷ்டப்படுறவங்க திருவண்ணாமலையில் இருந்தாலும் மனசு இங்கே தான் இருக்குது, ஊழியத்தில் தான் இருக்குது. நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் எதுவானாலும் சரி, ஊழியத்தில் மேல் நம்முடைய மனது இருக்க வேண்டும். கர்த்தருடைய தாசர்கள் மேலே நம்முடைய மனது இருக்கணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்கள தாங்கணும், அவங்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யணும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நிலையில் மோசே எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். சிறிதளவு கூட அவர் கரைபடவே இல்லை. நான் எகிப்தியன்கிற எண்ணம் தோன்றவே இல்லை. அவர் நான் இஸ்ரவேல் நான் எபிரேயன் என்று சொல்லி அந்த நாளிலே அவர் அந்த மக்களுடைய பாடுகளை பார்ப்பதற்காக அரண்மனையை விட்டு விட்டு வந்தாராம். இதை வாசிக்கிற பொழுது எனக்கு கண் கலங்குகிறது. வாழ்க்கையை அனுபவிக்கிற வாலிபர்கள் எத்தனை பேர் உண்டு, குடித்து வெறிக்கிற வாலிபர்கள் எவ்வளோ பேர் உண்டு, கஞ்சா போதைகள், இன்னும் பல போதைகள் எத்தனை உலகம் முழுக்க அனுபவிச்சு அதிலேயே மூழ்கி கிடந்து அடிமைப்பட்டு மறிக்கிறவர்கள் உண்டு. இன்னுமாக இந்த வாழ்க்கை எப்படி அனுபவிக்கலாம் என்று கூட்டம் கூடுகிற மக்கள் உண்டு. ஆனால் அதெல்லாம் பெருசாக தெரியல, வாலிபம் பெருசாக தெரியல. என் மக்கள் கஷ்டப்படுறாங்களே, எனக்கு கூட அந்த பாரம் வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நம் நாட்டில் ஆண்டவர் அறியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இயேசுவை குறித்து கேள்விப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதற்காக நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டும், ஊழியத்திற்காக நம்முடைய உள்ளம் ஓட வேண்டும். ஆண்டவருடைய பணி நிறைவேற வேண்டுமே, மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இது போன்ற நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் மோசேயை குறித்து நாம் வாசிப்பது, தியானிப்பது. இந்த வசனங்களை வாசிப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை. தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், மோசையும் தெரிந்து கொண்டார். அரண்மனை விட்டு வெளியே வரார். அங்கே பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த வாரனால அடிக்கிறாங்க இஸ்ரவேலர்களை. வேலை செய்ய, செங்கலை சுடு, கெட்டு சாந்த கோலை கெட்டு அடி நடிக்காங்க. வண்டி உருளைகள் வருது. இஸ்ரேல் ஜனங்கள் தள்ளாட்டம் போட்டு வராங்க. அவங்க இன்னொரு நாட்டில் அடிமையாக இருக்கிறாங்க. அடின்னு அடிக்கிறாங்க. அதை முதலாய் மோசே போய் கண்களாலே பார்த்து கண்ணீர் வடித்தார் என்று நாம் காண்கின்றோம். அந்த காட்சி கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். எப்படி எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு பிசாசின் கையிலே, வியாதியின் கையிலே, கடன் பாரங்களின் கையிலே, பொல்லாத மனிதர்கள் பிசாசுடைய கையில் எத்தனையோ பேர் அடிமைப்பட்டு, அடிக்கப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. மோசே மனம் இறங்கியது போல, கண்ணீர் வடித்தது போல நாமும் கண்ணீர் வடிப்போம். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிற கருவியாக நம்மை மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். அப்பா பிதாவை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, மோசேயுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார் என்று நாங்கள் காண்கிறோம். எல்லாவற்றையும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல தூசும் குப்பையுமாய் நான் கருதுகிறேன். அரண்மனையையும் அதனுடைய சுக வாழ்வையும் தூசும் குப்பையுமாக மோசே கருதினார். தன் ஜனங்கள் இவ்வளவு துன்பப்படுத்துகிறார்கள் என்று தேடி போய் பார்த்து அவர்களுக்காக கண்ணீர் வடித்தார். ஆண்டவர், எங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தரமாட்டீரா என்று கெஞ்சுகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீரா என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஐயா இறைவா, வியாதியின் படுக்கையில் படுத்திருக்கிற பிள்ளைகளை பாரு. அலங்கோலமாக இருக்கிறாங்க, நடக்க முடியல, எந்திக்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, நெஞ்சா முட்டுது, வயிறு வீங்கிட்டு போதும், தூக்கம் வர்றதில்லை, வேலைக்கு போகிறதில்ல, படிக்க முடியறதில்லை, படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த விபத்துனால இடுப்பு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது, விபத்தில் கை போயிடுச்சு, கால் போயிடுச்சுன்னு சொல்லி எத்தனையோ பேர்கள் அப்பா இன்றைக்கி சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க. கடன்களை வாங்கி திருப்பி செலுத்த முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. போதை குடிப்பழக்கத்தை விட முடியல என்று அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கடன் வாங்கி குடிக்கிறபடினால கேவலப்பட்டு அவமானப்பட்டு வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே மனம் இறங்கும். இயேசுவே, எங்கள் பிள்ளைகளை நீ சந்தியும், உடைய மக்களை சந்தியும். ஆண்டவரே, அவர்களை விடுவியும். இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் நீங்கட்டும்,
கடன் பாரங்கள் நீங்கட்டும். இல்லை இல்லைங்கிற வார்த்தை நீங்கட்டும். ஏசப்பா, சபிக்கப்பட்ட காலங்கள் போதும். கை கட்டி நின்ற காலங்கள் போதும். ஐயோ என்னாகுமோ என்று பயந்து நின்ற காலங்கள் போதும். முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமென்றால் அவள் இருக்கட்டும், எந்த சர்ச் மெம்பரானாலும் இருக்கட்டும், உண்மை தேடுகிற பிள்ளைகள் வெட்கப்படக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனை, சனிக்கிழமை ஊழியன் வர்ற பிள்ளைகள் ஆண்டவரை வெட்கப்படக்கூடாது. அவர்களுக்கு விசேஷித்தமான ஆசீர்வாதத்தினை தந்தே ஆக வேண்டும் என்று கேட்க அவர்களை நீர் உங்களுடைய பிள்ளைகளா என்ற எல்லாருக்கும் காண்பிப்பீரா, உயர்த்தி காண்பிப்பீரா. அனைத்து காரியங்களும் கத்தரிக்காரன் கூட இருப்பதா. இயேசுவே, இந்த நாளிலும் கூட ராஜா, வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்கள். எலும்பு முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள். திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை என்று நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அன்று அடைக்கலான்குரிய முதியோர்களிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டை, அநேகரை அழைத்துக் கொண்டு வா. கர்த்தாவே, நீ மகிமைப்படும். என் அலைகளோடு பேசி எங்களை அரவணைத்த அன்பிற்காக மக்கள் நன்றி. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய எஞ்சிக்கு காலங்களில் நினைத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.